வந்து எக்ஸாம் வந்து இது பண்ணிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு நான் ஜாப் போடுற எல்லாத்துக்குமே பாதிக்கப்படல. இப்போ வரை அதை நிறைவேற்றல. நோய்வாய்ப்பட்டு கிடக்குறேன் சார். எங்களோட டீச்சர்ஸ் வந்து எல்லாம் மேரேஜ் ஆகாம இருக்காங்க. 40-50 வயசுக்கு மேல. எங்களோட நிலைமை இப்படியே போயிருமா, வாழ்வா சாமான்னு கூட தெரியல சார். எனக்குலாம் இருக்கவே பிடிக்கல சார். சூசைட் பண்ணிக்கலாம் தோணிச்சு சார். அந்த முயற்சி நான் பண்ணேன் சார். என்னால முடியல சார். நீ எவ்வளவு நாளைக்கு இப்படியே போறது, இருக்கிறதா இல்ல வாழ்றதா என்னன்னே தெரியல சார். வீட்லயே சப்போர்ட் இல்ல சார். தனியாவே கஷ்டப்படுறேன் சார். என்னால முடியல. இதுக்கு மேல டேப்லெட் போட்டுதான் சார் நான் இங்க வந்திருக்கேன். ஏதோ ஒரு சம்பனிக்கு நமக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதான் சார் நான் வந்திருக்கேன். எதுவுமே கிடைக்கல. போராட்டம் பண்ண எல்லா இடத்துலயும் இது பண்ண கைது பண்றாங்க சார். எல்லாமே எங்களை பார்த்தா பாவமா தெரியலையா? கவர்மெண்ட் டீச்சருக்கு இருக்கிற சப்போர்ட் கூட எங்களுக்கு இல்லையா சார்? எங்களுக்கு யாருமே குரல் கொடுக்கல சார். என்னால முடியல சார் பேசுறதுக்கு மேல. நாங்க 2024 நியமன தேர்வு வெற்றி பெற்ற இடைநிலை ஆசிரியர் கூட்டமைப்பு உங்க சந்திக்க வந்திருக்கோம். நாங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சி முடிச்சோம். +2 முடிச்சதுக்கு அப்புறம் ஆசிரியர் பயிற்சி 2 வருஷம் படிச்சோம். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பதிச்சு வச்சா வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அது 15 வருஷம் வச்சு ஆசிரியர் தகுதி தேர்வு ஒன்று வச்சாங்க. டெட் எக்ஸாம் வச்சாங்க. அதுக்குள்ள ஒரு 15 வருஷம் ஓடி போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் இந்த டெட் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் வேலை கொடுப்பாங்க பார்த்தா அந்த டெட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா வேலை கொடுப்பாங்க, வேலை கொடுக்கல. அதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகி போச்சு. ஆக ஒரு மனுஷனோட வாழ்க்கையில 30 வருஷம் ஓடி போச்சு. அதுக்கப்புறம் SCT எனக்கூடிய நியமன தேர்வு இடைநிலை அரசு வச்சாங்க. 2024 வச்சாங்க. கிட்டத்தட்ட 13 வருஷமா ஒரு காலி பணியிட கூட போடவே இல்லை. ஆசிரியர் பணி போடவே இல்லை. ஒரு போஸ்ட் கூட போடவே இல்லை. கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வம் 14,000 காலி பணிகள் இருக்கு. தற்காலிக ஆசிரியர் காலி பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேர் இருக்கு. மொத்தம் 19,000 காலி பணிகள் இருக்கு. நாங்க கடந்த 2004 21,000 ஆசிரியர் பாஸ் பண்ணியிருக்கோம். பாஸ் பண்ண அனைவருக்குமே நீங்க காலி பணிகள் போடலாம் சொல்லி கேட்கிறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு நிதி இல்லைன்னு சொல்றாங்க. மத்திய அரசு நிதியும் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் நிதி இல்ல சொல்லிட்டே கிடக்காங்க. இந்த பாஸ் பண்ணவங்களுடைய வயசு பாத்தீங்கன்னா குறைஞ்ச வச்சா 40, 45, 50, 55 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு அவங்க பணியிட கொடுத்தா கூட 5 வருஷம் தான் வேலையே பார்ப்பாங்க. 13 வருஷமா போடல. அவங்க முன்னாடி படிச்சது இவ்வளவு நாள் ஆச்சு. எங்களுடைய வயசையே கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. 40, 45, 50, 55 ஆச்சு. இனிமேல் அந்த பணியிட கொடுத்து நாங்க என்ன கோட்டையை கட்ட போறோம், இல்ல பெரிய பங்களாவை கட்ட போறோம்? அவங்ககிட்ட நிதி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு குறைஞ்ச சம்பளத்துல வேலையா கொடுக்கணும், அது கூட கொடுக்க யோசிக்கிறாங்க. அம்மாவோட ஆட்சியில 2012 பாஸ் பண்ண அத்தனை பேருமே படிக்கிற கொடுத்தாங்க. அதுதான் சாதனை. அந்த சாதனை இன்னும் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இந்த அஇஅதிமுக சாதாரண கட்சி மட்டும் இல்ல. அம்மா வந்த கோயில். எல்லாரும் மனக்குறைகள் மன கஷ்டங்களை யார்கிட்ட கேட்பாங்க? கடவுள்கிட்ட கேட்பாங்க. இந்த கட்சியை நாங்க சாதா கட்சியை கேட்கல. நாங்க கோயிலா நினைச்சு கேட்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நீங்க பரிசீலனை பண்ணுங்க. நீங்க 2026 நம்ம ஆட்சி கழகத்துக்கு எங்களுக்கு அந்த தேர்வுல மறு தேர்வு இல்லாம பாஸ் பண்ண அத்தனை பேருக்கு நீங்க எல்லாம் பணி வாய்ப்பு கொடுப்பீங்க சொல்லி உங்களை தாழ்மையோட பணியோட கையெழுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். நாங்க நியமன தேர்வு எழுதிய இடைநிலை ஆசிரியர்கள் நாங்க தொடர்ந்து 2013, 17, 2019 அப்புறம் 2022 4 முறை தகுதி தேர்வு மட்டும் எழுதிட்டே இருந்தோம் சார். இப்போ 2024 நியமன தேர்வு எழுதிட்டோம். இப்போ தொடக்க கல்வியில 20,000 ஆசிரியர்கள் காலிப்பணியிடம் இருக்கும்போது வெறும் 2,400 காலிப்பணிகள் மட்டும்தான் நிரப்பியிருக்காங்க. இப்போ 13 வருடங்களாக நாங்க ரொம்ப நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தோம். இந்த ஒரு தேர்வை நம்பி மட்டும்தான் நாங்க சரி ஆசிரியர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய கனவோட இருந்தோம். ஆனா இப்ப 2,400 மட்டும் போட்டதுனால நாங்க 21,500 ஆசிரியர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். வாழ்க்கையில பொருளாதார நிலைமையிலே சரி அடுத்த கட்ட எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம நாங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். அம்மாவோட ஆசையில நம்ம ஆட்சி வரும்போது கண்டிப்பா எங்களுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம 2024 நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்று எங்களுக்கு பணி நியமன வழங்கணும்னு கேட்டுக்கொள்றோம். 2012ஆம் ஆண்டு அம்மாவின் ஆட்சியில் 20,000 ஆசிரியர்களை ஒரே முறையில் ஆசிரியர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு கொடியேற்றினார்கள். அதே போல் இந்த முறையும்
மல்லிகை 515 ஆசிரியர்கள் சார்பாக எங்க வந்து ஒரு கோரிக்கை மனு வந்து கேட்க வந்திருக்கேன். இப்ப எல்லா டீச்சர்ஸ்க்கும் தகுதி தேர்வு அப்படின்னா என்னன்னு தெரியும். தகுதி தேர்வுனா 2010 வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்டேட் சீனியாரிட்டி இருந்தது, அதுக்கப்புறம் தகுதி தேர்வு கொண்டு வந்தாங்க, அதுல வெயிட்டேஜ் வந்து கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அது வந்து 2013 நடத்தினாங்க, 2017 நடத்தினாங்க, 2019 நடத்தினாங்க, 2022 நடத்தினாங்க. அதுக்கு அடுத்தது நியமன தேர்வு ஒன்று நடந்தது. இதுல எதுலையுமே எங்களுக்கு வந்து 13 வருட காலமாக பணி நியமனம் வழங்கப்படவில்லை. அதாவது தொடக்க கல்வித்துறையில 13 வருடமா 80% மகளிர்கள், இதுல பார்த்தீங்கன்னா 80% மகளிர்கள் வந்து வேலை வாய்ப்பே இல்லாம 13 வருடமா காத்துட்டு இருக்கோம். இத்தனை தகுதி தேர்வையும் எழுதி கடைசியா 2024ல எங்களுக்கு நியமன தேர்வு ஒன்று வச்சாங்க. அதுல இப்ப இருக்கக்கூடிய இந்த விடியல் அரசு 19,000 சொன்ன பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பை வாழ்த்துவோம் ஆசிரியர்களுக்கு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்க வழங்கினது 2,400 சொன்ன பேருக்கு மட்டும்தான். மீதி இருக்கக்கூடிய 20,000 இந்த நடந்த 2024 நியமன தேர்வுல கிட்டத்தட்ட பின்னாடி உட்கார்ந்து 21,515 பேர் தேர்ச்சி பெற்று தொடக்க கல்வித்துறையில அதாவது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் வந்து வேகண்டா இருக்கும். இதில் 80% மகளிர் மட்டுமே காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மா ஆட்சியின் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சியில எந்த நிபந்தனை இல்லாம பணிவாய்ப்பு வழங்குமாறு அனைத்து நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறது. அப்புறம் எங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சார்பா இன்னொரு கோரிக்கை, அதாவது எங்க மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க. அதில் வந்து நீட் தேர்வு எழுதக்கூடிய மையங்கள் வந்து எங்க மாவட்டத்தில் கிடையாது. எல்லாரும் சென்னை அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க. எங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஒரு நீட் தேர்வு எழுதக்கூடிய மையம் வந்து ஒன்று அமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க. என்ன உட்கார்ந்து நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று தகுதி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள் 2013 முதல் பல தகுதி தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெற்று இன்னும் பணிபுரியாமல் காத்துள்ளோம். அது 2024 நடைபெற்ற நியமன தேர்வில் வெறும் 2,500 மட்டுமே நிரப்பி உள்ளனர். ஆனால் நாங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் 20,000க்கும் மேற்பட்டோர் உள்ளோம். நாங்கள் இந்த வயதில் பல்வேறு குடும்ப பொறுப்புகளிடையில் இலவசமாக படித்து தேர்ச்சி பெற்று எந்த பலனும் கிடைக்காமல் மன உளைச்சலில் உள்ளோம். தற்காலிக ஆசிரியர்களே வைத்து பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் எங்களுக்கு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுக்காக கவனஈர்ப்பு செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது எங்களுக்கு மனித மாநில 20,000 பேரும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா காலத்தில் தமிழகத்தை காத்த கிராம தெய்வமான எடப்பாடி ஐயா அவர்கள் எங்கள் நியமன தேர்வு எழுதிய இடைநிலை ஆசிரியர்களின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என வரமுற்றி கேட்டுக்கொள்கிறோம்.